வெல்கம் டு அங்குசம் சினிமா. நான் தான் உங்க விஜய் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பேச போகிறோம் நம்ம அங்குசம் சினிமாவில் அப்படின்னா, இதெல்லாம் கூட விட்டுருவேன். அன்பாவும் பொல்லாது இந்த படமும் ஆரியன் படம் முன்னதான் வந்து. ஸோ நான் மிகப்பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். என்னடா தப்புனா, ஆரியன் படத்தை போய் பார்த்துட்டு வந்துட்டேன். ஸோ ஆரியன் படம் ஏன்டா பார்க்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால், அது கிரைம் த்ரில்லர்னு சொல்லி எதிர்பார்த்து போனது, கடைசியில் சீரியல் கில்லிங் மாதிரி பார்க்க வந்தவங்கலாம் கொண்டுட்டாங்க. ஸோ அந்த படம் பார்த்து நான் திருச்சி ஓடியான்ட்டேன். அதுக்கப்புறம் இந்த படத்தை பார்த்தாச்சு. இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் அப்டேட் பண்ண லேட் ஆச்சு. ஸோ இப்போ நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த படத்தில் யார் நடிச்சிருக்காங்க, யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த படத்தை கலையரசன் தங்கவேல் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட மியூசிக் சித்குமார் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ஹீரோவா ரியோவும், மாளவிகா மனோஜ் ஹீரோயினாவும் பண்ணியிருக்காங்க. அப்புறம் விக்னேஷ்காந்த், ஷீலா, ஜென்சன் திவாகர் இவங்க எல்லாமே ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் குறிப்பாக நம்ம சொல்ல போனால் சில விஷயங்கள் நல்லா ரொம்பவும் ஓவர் காமெடியாகவும் ரொம்பவும் ஓவர் எமோஷனலாகவும் போயிருக்கு. நல்ல காமெடி கொடுத்துருக்காங்க. எமோஷனும் சில இடத்துல கனெக்ட் ஆகுது, சில இடத்துல கனெக்ட் ஆகாமல் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்ன நடக்குது இந்த படத்தில், செகண்ட் ஹாஃப்ல என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். டோட்டலாக இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, அதாவது ஒரு பையனும் பொண்ணு கல்யாணம் பண்ணி ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வாழ்றாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் லவ் பண்ணுறாங்க. லவ் பண்ணி அவங்க மேரேஜ் லைஃப்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது. பிரச்சனைகளுக்கு அப்புறம் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறாங்க. டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணதுக்கப்புறம் இவங்க சேர்றாங்களா சேரலையா அப்படின்ற ஒரு விஷயம் தான் இந்த படத்தில் இருக்கு. டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறது காரணம்னா ஒரு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அந்த படத்தில் அந்த ஹீரோயினோட ரோல் என்னன்னா, நான் பெண்ணியம் பேசுறேன், இண்டிபெண்டன்ட் உமன், நான் ஓப்பனா எல்லாத்துமே ஈக்குவாலிட்டி பார்ப்பேன், எல்லா விஷயத்திலையும் நீ தம் அடிச்சாலும் நான் தம் அடிப்பேன், தண்ணி அடிச்சாலும் தண்ணி அடிப்பேன் அப்படின்றது சொசைட்டிக்காக ஒரு வேஷத்துல இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெளிவாகவே காட்டியிருப்பாங்க. பெண்ணியம்னா என்ன, ஃபெமினிஸ்ட் பேசணும்னா அந்த விஷயத்தை தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லியிருப்பாங்க. இந்த விஷயத்த மொட்டையா சொல்லாம அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டும் தெளிவா சொல்லியிருப்பாங்க. பெரியார், அம்பேத்கர் ஓகே, ஜியூ போப் வித்தியாசமான டேஸ்டா இருக்கே. அது கார்ல் மார்க்ஸ். பார்த்தீங்கன்னா ஜியு போப்பு அவர் போட்டோ வச்சுட்டு இதுதான் கார்ல் மார்க்ஸ்னு சொல்லுவாங்க. ரியோவும் வேற வழி இல்லாம ஆமான்னு தலையாட்டிடுவாப்புல. ஏன்னா அவர் இல்லைன்னு சொன்னா கல்யாணம் நடக்காது. அந்த பயத்துல ரியோ சரி அப்படின்ட்டு தலையாட்டிடுவார். இதுக்கப்புறம் என்னன்னா, திரும்ப அவங்களுக்கு அடுத்து ஒரு கார்ல வர ஒரு சீன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க போலாம் அப்படின்னு சொல்லி ரியோ கேட்க, மாளவிகா மனோஜ் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம போர்பந்தல் போலாம். போர்பந்தல் எதுக்குமான்னு கேட்கிறப்பதான் போர்பந்தல் அம்பேத்கர் பிறந்தவர்னு சொன்னதும் ரியோ வாயை மூடிட்டு சிரிப்பு அடக்க முடியாம ஒரு நம்மட்டு சிரிப்பாப்புல. அது தேட்டரே உழுந்து சிரிச்சிடும். ஸோ அந்த அளவுக்கு பண்ணியிருப்பாங்க. ஏன்னா எந்த விஷயம் பெண்ணியம், ஃபெமினிஸ்ட், நான் ஒரு இண்டிபெண்டன்ட் அப்படிங்கிறது எந்த விஷயத்துல இருக்கணும், எந்த விஷயத்துல இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இந்த படத்துல நல்லா தெளிவா சொல்லியிருப்பாங்க. ஒரு விஷயம் நம்ம பேசுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுட்டு பேசணும். ஒரு வீட்டுல ஒரு ஹஸ்பண்டுக்கு ஒரு ஒய்ஃப் காஃபி போட்டு கொடுக்கறதும், அந்த ஹஸ்பண்டு தன்னோட ஒய்ஃபுக்கு சமைச்சு கொடுக்கறதும் அது வந்து ஒர்க்கு கிடையாது, அது அவங்க மேல வச்சிருக்க காதல் அப்படின்றத ஒரு தெளிவாகவே சொல்லியிருப்பாங்க. இந்த வேலையை நான் உனக்கு செஞ்சேன்னா நீ என்ன பெண்ணை அடிமைப்படுத்துறியா அப்படின்ற ஒரு கொஸ்டினை ஸ்டார்டிங்ல ஹீரோயினும் சரி அட்வொகேட்டா வந்து ஷீலாவும் கேட்கும்போது, ஏன்டா அட்வொகேட்னதும் சிரிச்சுட்டேன்னு பாக்குறீங்களா, சொல்றாருங்க. ஷீலாவும் சொல்லும்போது அதுக்கு இன்னொருத்தவங்க தெளிவா சொல்லியிருப்பாங்க. அது என்னன்னா, ஒரு பெண் தன்னோட கணவனுக்காக செய்யறது வந்து வேலை கிடையாது, அது ஒரு அன்பு. தன்னோட கணவன் தன்னோட ஒய்ஃபுக்காக செய்கிறது அதுவும் வேலை கிடையாது, அதுவும் ஒரு அன்பு. ஸோ அன்பு கலந்த வாழ்க்கையை தான் வாழ முடியும். ஸோ அன்பு இல்லாமல் எனக்கு நீ இதை செய்யாத, நான் உனக்கு அதை செய்ய மாட்டேன், நீ எனக்கு இதை செஞ்சாதான் நான் இதை செய்வேன், 50-50 இருக்கலாம் அப்படின்றது ஒரு ஈக்குவாலிட்டி கிடையாது, ஃபெமினிசம் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஸோ லவ் வேற, ஃபெமினிசம் வேற, ஃபேமிலி லைஃப்பில் எப்படி இருக்கணும், ஃபெமினிசம்னா எப்படி இருக்கணுன்ற ஒரு விஷயத்த தெளிவாகவே சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஈக்குவாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கும் தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த படத்தில் அங்கங்கே காமெடி இருக்குது. அங்கங்கே காமெடி இருந்தாலும் எந்த ஒரு காமெடி சீனுமே பார்த்தீங்கன்னா ஒரு கிரிஞ்சாகவும் இல்லை, போர் அடிக்கிற மாதிரியுமே இல்லை. இந்த படத்தில் ஜென்சன் திவாகர் அவரோட ரோல் ரொம்ப அழகாக இருந்தது. ஏன்னா இவர் விக்னேஷ்காந்தோட ஜூனியராக இருப்பார். அவர் பண்ணுற ஒரு காமெடி சீக்வன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே அல்டிமேட்டாக இருக்குது. இந்த படத்தில் ஒரு டிடெக்டிவ் கேரக்டர் வச்சு தான் பயங்கரமாக ஃபன் பண்ணியிருப்பாங்க. எப்போ ஃபாலோ பண்ணுறியே, பெட்ரோல் போட்டு ஃபாலோ பண்ணக்கூடாதா, நாங்கள் போயிட்டு அடுத்த ரைட் எடுத்துருவோம், நீ அந்த ரைட்டில் வந்துட்டு மாற்றி இது போயிடாதுன்ற மாதிரி நான் ரொம்ப அழகாக ஃபன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஷீலா அட்வொகேட் இந்த பேரை சொன்னதுமே ஏன் நான் சிரித்தேன் அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல அவங்க ஷீலா கேரக்டர் கொடுத்ததுக்கு போல வேற யாரையாச்சும் அந்த அட்வொகேட் ரோலுக்கு மாற்றிருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீல் ஆனிச்சு. பட் என்ன ஒரு விஷயம்னா, அந்த ரோலுக்கு வந்து அவங்க ஒரு பெருசாக ஆப்ட் ஆகலை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. வேற யாராச்சும் போட்டிருந்தாங்கன்னா ஒரு பர்ஃபெக்டாக ஆப்ட் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஏன்னா விக்னேஷ்காந்துக்கு ஒரு அட்வொகேட் ரோலு, ஒரு சைலண்டாக ஒரு சில விஷயத்தை ஹேண்டில் பண்ணுற ஆள் அப்படின்ற ஒரு விஷயத்த நல்லா சூப்பராக கட்டிருக்காங்க. விக்னேஷ்காந்தோட ரோல் நல்லா ரொம்ப அழகாக இருந்தது. அதே மாதிரி ஜென்சன் திவாகர் ரோல் ரொம்ப அழகாக இருந்தது. டிடெக்டிவ் அவர் ரோல் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே இப்படி காமெடி சீக்வன்ஸ் எல்லாமே போக நல்லா போயிட்டு இருந்தது. ஓகே, அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் வரும். செகண்ட் ஹாஃப்ல என்ன நடக்குது அப்படின்னா, இவங்க எல்லாம் 2 பேரும் சேருவாங்களா சேர மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி தான் எமோஷன்ஸாக கொஞ்சம் அதிகமாக காட்டியிருப்பாங்க. காமெடி சீக்வன்ஸும் இருக்கும். ஸோ காமெடி இருந்தாலும் எமோஷன்ஸை நிறையா கொடுத்து இந்த காமெடியை கொஞ்சம் ஓவர்லாப் பண்ணியிருப்பாங்க. எமோஷன்ஸ் வந்து ஒரு சில இடங்களில் கனெக்ட் ஆயிருக்கு, ஒரு சில இடங்களில் கனெக்ட் ஆகலை அப்படின்னே சொல்லலாம்.
ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இது நடந்தது, செகண்ட் ஹாஃப்ல இது நடந்தது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியாச்சு. ஸோ குறிப்பாக இந்த படத்தில் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. பெண்ணுக்கு சாதகமாக தான் நிறைய சட்டங்கள் இருக்குது அப்படின்றது முழுக்க முழுக்க உண்மைதான். அதுக்காக பெண்கள் எல்லாமே நல்லவங்களும் கிடையாது, ஆண்கள் எல்லாமே கெட்டவங்களும் கிடையாது. அதுக்காக என்னடா ஒருத்தவங்களை பற்றி இப்படி சொல்கிறேன் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அதாவது ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணை பிடிக்கலை, ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை பிடிக்கலை அப்படின்னா ஒரு பெண் ஈஸியாக ஒரு ஆண் மேலே என்ன பழிய வேணால் போட்டு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அந்த கம்ப்ளைண்ட் வந்து ப்ரூஃபே இல்லாமல் அக்செப்ட் பண்ணிட்டு ஸ்டேஷனில் ஃபைல் பண்ணிடுவாங்க அப்படின்றது உண்மைதான். ஆனால் ஒரு ஆண் ஒரு பெண் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணும்போது ப்ராப்பரான ப்ரூஃப் வேணும், எல்லா விஷயமும் வேணும். ஹஸ்பண்ட் ஒய்ஃபாகவே இருந்தாலும் எல்லா விஷயமும் வேணும், லவர்ஸாகவே இருந்தாலும் எல்லா விஷயமும் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு பையன் தப்பு பண்ணி ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்து ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா ரைட்டான ஒரு விஷயம். ஒரு பையன் தப்பு பண்ணாம அந்த பொண்ணு ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவனை வேணுக்குன்னே சில விஷயங்கள் செய்யறது, கம்ப்ளைண்ட் பண்ணி வேணுக்குன்னே, அதாவது ஒரு மேரேஜ் லைஃப்ல வாழ்ற ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, லவ் பண்ற ஒரு கப்பல்ஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை நீங்க 2 பேருமே பேசி சரி பண்ணிடலாம். உங்களுக்குள்ள ஒரு அட்வொகேட்டையோ இல்ல வேற யாரையும் ஃபேமிலி மெம்பர்ஸ் உள்ள இன்டர்ஃபியர் பண்ணீங்கன்னா அவங்களோட நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட மைண்ட் டோட்டலா ஆப்ட் ஆயிரும். அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்களும் மூவ் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க பண்ணும்போது அவங்க மேல என்னென்ன பழி போடலாம், இவங்க கிட்ட இருந்து வெளில வரதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்களை தான் தெளிவா இதுல காட்டியிருப்பாங்க. ஏன்னா அதுவுமே ஒரு உண்மையான விஷயம் தான். ஏன்னா சட்டத்திலயுமே அதுக்கான முழு விஷயங்கள் இருக்குது. அதாவது சட்டம் வந்து பெண்ணுக்கு சாதகமாக தான் இருக்குது. ஒரு பெண்ணை நம்ம அவதூறா பேசிட முடியாது. அதே மாதிரி பெண் ஆணை என்ன வேணா பேசலாம், அதுக்கு கம்ப்ளைண்ட்டும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சட்டம் பொண்ணுங்க சொன்னா நம்பும்பா. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்ல அவங்க அம்மா, அந்த ஹீரோயினோட அம்மா ஒரு விஷயம் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, நீ உன்னோட புருஷனை பிடிக்கல அப்படின்ட்டு நீ ஏகப்பட்ட விஷயம் போட்ட, ஏகப்பட்ட கொடுமைப்படுத்தின, ஏகப்பட்ட அசிங்கப்படுத்தின, இது மாதிரி நிறைய பொய்யான ஒரு புகார்லாம் கொடுத்த. ஆனா நீ தான் பிடிக்கலன்னு இவ்வளவு விஷயம் பண்ணியே தவிர உன்னை எந்த இடத்துலயும் உன் புருஷன் அசிங்கப்படுத்தல, கேவலப்படுத்தல. அப்போ அவன் எந்த அளவுக்கு உன்னை நேசிக்கிறான் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ரொம்ப அழகா இருக்கு அந்த வசனங்கள்லாம். ஸோ படத்துல எல்லா வசனங்களுமே நல்லா யோசிச்சு எழுதியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். எந்த ஒரு டயலாக்குமே ஒரு போர் அடிக்கிற அளவுக்கு இல்லை அப்படின்ற மாதிரியே இருக்கு. ஸோ எல்லா டயலாகும் கிரிஞ்சாவும் இல்லை, இப்ப இருக்க சுச்சுவேஷன்ல எல்லாருமே ஏத்துக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல விக்னேஷ்காந்த் நீதிபதி முன்னாடி பேசுறப்ப எல்லா விஷயத்தையும் சொல்லுவார். அதாவது ஒரு ஃபேமிலி லைஃப்ல எப்படி இருக்கு, என்ன விஷயங்கள் இருக்கு, குறிப்பா ஆண்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த தெளிவாவே சொல்லியிருப்பாரு. இந்த விஷயங்கள்ல நிறைய பேர் மேரேஜ் பண்ணி எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்காங்கன்ற ஒரு விஷயத்தையும் தெளிவாகவே சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த இடங்கள்ல டோட்டலா அந்த கோர்ட் சீன்ல இருக்க எல்லாருமே உமன்ஸுமே சைலண்டா ஒரு அமைதியா இந்த விஷயத்தை ஏத்துக்கிற மாதிரியே ஒரு சீக்வன்ஸை கிரியேட் பண்ணி ரொம்ப அழகா பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சேர்றாங்களா இல்லையா அப்படிங்கிறதுக்கு ஜட்ஜு ஒரு 3 மாசம் டைம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சேர்றாங்களா இல்லையா அப்படிங்கிறத பாக்குறதுக்கும் ஃபர்ஸ்ட் யாரு முதலடி எடுத்து வச்சு முன்னாடி வந்து கூப்பிடுறாங்க, தன்னோட ஈகோவை விட்டு பாக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நல்லா தெளிவாகவே காட்டியிருக்காங்க. இந்த படம் ரொம்ப அழகான ஒரு படம்னே சொல்லலாம். ரொம்பவும் போரும் இல்லை, ரொம்ப அழகா இப்ப வந்த படங்கள்ல பைசனுக்கு அடுத்த ஒரு நல்ல ஒரு படம்னா இந்த ஆண் பாவம் பொல்லாது இந்த படத்தை சொல்லலாம். நீங்க ஃபேமிலியோட குறிப்பா போய் பார்க்கலாம். மீண்டும் நம்ம அடுத்த ஒரு ஜில்லியன் சினிமா ஷோல உங்களை சந்திக்கும் வரை நானும் உங்கள் விஜய். இதெல்லாம் கூட விட்டுருவேன்.